لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய நினைவேந்தல்களை இந்த உலகத்தில் நாம் உயர்த்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதாக சொல்கிறான். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது, எல்லா நேரத்திலும் வாங்கு சொல்லப்படுவதாக ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு முறையில் இந்த நிமிஷத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இந்த வாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அந்த ஆய்வு சொல்லப்படும் போது எல்லா நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு தருணமும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருப்பதற்கு நாம் எந்த அளவிற்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும் கேட்ட துஆ தெரியுமா? என்ன துஆ கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், நபித்துவம் எங்களுக்கு வேண்டாம், நபித்துவம் எங்களுக்கு வேண்டாம், உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு நபராக இருந்தால் போதும் என்று துஆ கேட்டார்கள். எல்லோருடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லை, மாறாக ஒரே ஒருவருடைய துஆ மட்டும் அங்கீகரிக்கப்பட்டது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய துஆ. ஆனால் இந்த உம்மத்திலே அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டு மீண்டும் பூமிக்கு வரும்போது உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபர்களில் ஒருவராக மட்டுமே வருவார்கள், நபியாக வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கேட்காமல் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கிறது, கண்கள் எல்லாம் குழம்பாக மாறி இருக்கிறது. அதாவது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், எதற்காக அழுகிறீர்கள், லிம தபக்கி யா ரசூலுல்லாஹ், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை, சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், தோழர்களாக சகோதரர்களாக நாங்கள் இருக்கும்போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், சகோதரர்கள் யார் தெரியுமா? என்னுடைய காலகட்டத்திற்கு பின்னால் வருவார்கள், என்னுடைய பெயர் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னுடைய பெயர் கூறப்பட்டால் ஸலவாத்து சொல்வார்கள், என்னை அதிகமாக நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை நான் பார்க்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எந்த நபியை நாம் காண்பதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நபி நம்மை காண வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு வாக்கியம் புரிந்தவர்களாக இருந்திருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். சஹாபி வருகிறார், அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பொருளாதாரத்தை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதாக சொல்கிறார். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ முஃமினாக இல்லை, நீ இப்போது இறை விசுவாசியாக இல்லை என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது இடத்தும் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பொருளாதாரத்தை விட, என்னுடைய தாய் தந்தையரை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைன் குன்தும் முஃமின், இப்போதுதான் நீ முஃமினாக இருக்கிறாய். ஒரு தாய் தந்தையரை விட உலகத்தில் உண்டான வன்னாசி அஜ்மஈன் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவரை உண்மை முஃமினாக ஆக முடியாது. அதனால தான் என்னங்க, மன் அஹப்பனி, யார் என்னை விரும்புவாரோ அஹப்பஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை விரும்புவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்கள் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் உண்டான ஜீவராசிகள் படைப்பினங்களும் நேசித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலே, என்னுடைய இளம் வயதிலே நான் நடந்து வரும்போது ஒரு கல் எனக்கு சலாம் சொல்லும், அந்த கல்லை இப்போதும் நான் அறிவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட
அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்ன ஒரு கல். அப்ப பெருமானாரை நேசித்திருக்கிறது ஒரு கல். அந்த கல்லுக்கு உயிர் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு நேசிப்பிற்குரிய ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறான் என்று சொன்னால் ஜீவராசிகளுக்கு மத்தியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகம் நேசிக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே என்னங்க நீண்ட காலமாக ஒரு கட்டையின் மீது அமர்ந்து பயானுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதை எடுக்க சொல்கிறார்கள். அந்த கட்டை பழையதாக ஆகிவிட்டது. அதை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக ஒரு அட்டையை போடுங்கள், புதிதாக ஒரு கட்டையை போடுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கட்டை எடுக்கும்போது அதிலிருந்து ஒரு கொண்டுகள் சத்தம் வெளிப்படுகிறது. அதிலிருந்து ஒரு முனங்கள் சத்தம், ஒரு கண்ணீர் வெளிப்படுகின்றது. அதாவது ஒரு தண்ணீர் வெளிப்படுகின்றது. இதற்கு காரணம் என்ன என்பதாக சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்ன ஒரு வினோதமான சத்தம் வெளிப்படுகிறது, அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது, காரணம் என்ன என்பதாக கேட்டார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது வேறு ஒன்றுமல்ல, இது என்னங்க, என் மீது வைத்த இந்த பாசத்தின் காரணமாக இந்த மரக்கட்டை இருக்கிறது. இந்த மரக்கட்டைக்கும் அல்லாஹ் அன்பை கொடுத்திருக்கிறான். இதன் மீது உட்கார்ந்து நான் பயான் செய்தல்லவா, உபதேசம் செய்தல்லவா, அது என் மீது நேசம் கொண்டிருக்கிறது, பாசம் வைத்திருக்கிறது. இந்த பாசத்தின் காரணமாக தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறது. என்னை அப்புறப்படுத்தாது, என்னுடைய அப்புறப்படுத்தாது. இது யாருடைய புனிதமான உடல் யாரின் மீது இருந்தது, என் மீது இருந்தது அல்லவா, அது நான் பாக்கியம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு கட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மரக்கட்டை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறது. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நாம் நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம் மீது பாசம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய வேதனை, உயிர் பிரியக்கூடிய தருணம், அந்த சக்கராத்துடைய வேதனையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாரிடத்திலும் அனுமதி கேட்காத இஸ்ராயேல் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதுவரை நான் யாரிடத்திலும் அனுமதி கேட்டது கிடையாது, உயிர் எடுக்கும் போது யாரிடத்திலும் அனுமதி கேட்டது கிடையாது. யார் ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். யார் ரசூலுல்லாஹ், உயிரை எடுப்பதற்கு நான் அனுமதி கேட்டு அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள், அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கப்படும் போது மிகவும் பெரியாக, மிகவும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன இவ்வளவு கடுமையாக இருக்கிறது, இவ்வளவு வேதனையாக இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்ப இஸ்ராயேல் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உம்மத்திலே மிக மிக இலகுவான முறையில் எடுக்கப்பட்ட ரூஹ் உங்களுக்கு மட்டும்தான் யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்திற்கு இதை விட கடுமையாக இருக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய வேதனை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? அந்த வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்த வேதனை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இஸ்ராயேல் சொன்னாங்க, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், என்னங்க ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். அந்த சக்கராத்தை அந்தந்த நஃப்ஸுகள் மட்டும்தான் அது சுவைத்தே தீரும் என்று சொல்லி அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் வாங்கப்பட்டது. அந்த ரூஹ் வாங்கப்படும் போது கூட, அந்த சக்கராத்தினுடைய வேதனையின் போது கூட நம்மை நேசித்திருக்கக்கூடிய நாயகத்தை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும். அல்லாஹ் நேசிக்கிறாங்க. இன்னல்லாஹ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்றா, எனக்கு எந்த விதமான எந்த ஒன்றும் கிடையாது. நான் ருக்கூவோ சுஜூதோ, நாமெல்லாம் ருக்கு செய்யறோம், சுஜூத் செய்யறோம். அல்லாஹ்வுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அல்லாஹ்வுக்கு ஏதாவது அமல் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்றா, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வுடைய மலாயிகமார்களும் யுஸல்லூன அலைஹி, என்னங்க இன்னல்லாஹ மலாயிகத்து யுஸல்லூன அலைஹி. அத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களே ஸலவாத் சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெயர் கூறப்பட்டா என்ன சொல்லணுங்க? ஸலவாத் சொல்லணும். அவர்களை அதிகமாக நேசிக்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளும் ஜீவராசிகளும் பெருமானாரை நேசித்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், இந்த மக்கத்து குறைஷி குஃபார்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இந்த மக்கள் கேட்டார்கள், அதாவது ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்களேன், என்னங்க ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கன்னு சொல்லும் போது இந்த இடத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். எந்த இடத்துல நாம் நிற்கிறோமோ இந்த இடத்துல நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாட்சி சொல் என்று சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு மரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையில் இந்த இடத்துல வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு போனது. அந்த ஷஜர், அந்த மரம் இருக்கு, மீண்டும் அதே இடத்துக்கு போனது. அதனால இந்த பள்ளிக்கு பேர் என்னங்க? மஸ்ஜித் ஷஜர், மரப்பள்ளி என்பதாக சொல்வார்கள் இதனுடைய வரலாறு. இந்த இடத்தில் தான் அந்த மரம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சி சொன்ன மரம். அப்படிப்பட்ட அந்த மரத்தினுடைய அருகாமையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இங்கு நிற்பதை போன்று நாளை மஹ்ஷரிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ஒன்றோடு ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.